இதனத்தில் சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நாமல் சட்ட ஏற்பாடுகளை கற்றுக்கொண்டு அதன் பின் சட்ட ரீதியான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் என்பதாக கருத்து கூறியிருக்கிறார். எனவே நாமல் ராஜபக்ஷ இதனை எவ்வாறு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதான ஒரு கேள்வினை எழுப்பியிருந்தார் என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையிலேயே சுனில் வட்டகல் அவரும் ஒரு சட்டத்தரணி. இந்த நிலையில் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ஷவுக்கு இவ்வாறு பதிலை வழங்கியிருக்கிறார். குற்றவாளியான போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கு 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சட்டவிரோதமானது, பாராளுமன்ற நிலையில் கட்டளையில் மீறப்பட்டுள்ளது என்று நாமல் ராஜபக்ஷ எம்பி வாதிடுகிறார். தந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்றாற்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதமர் நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் எம்பி அறியாமல் இருப்பதே வேடிக்கையாகவே இருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விவாதம் நடத்தப்படுவதாக நாமல் எம்பி குறிப்பிடுகிறார். தேசபந்து தென்னக்கோனின் துர்நடத்தை தொடர்பில் தான் 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதால் நீதிமன்ற விசாரணைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று சிறப்பு குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. தனி அறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதிப் பரீட்சை எழுதிய நாமல் எம்பி முதல் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்னர் சட்ட ரீதியான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும், சிறுபிள்ளைத்தனமாக பேச முன்வரக்கூடாது என்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இவ்வாறு தன்னுடைய அதிருப்தியினையும் அதே எதிர்ப்பினையும் நாமல் எம்பியுடைய கருத்துக்கு எதிராக நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தி இருக்கிறார்.